32 லட்சம் வாக்கை தொட்டிருக்கோம், பெற்றிருக்கிறோம். மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்திருக்கிறோம் என்றால் வரலாற்றில் பெரிய மாறுதல். திமுக என்பது ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல. அவர் கட்சி தொடங்கியிருந்தால் 4 ஓட்டு கூட வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. அவர் வீட்டில் கூட ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு சந்தேகம். அது பேரறிஞர் என்ற ஒரு பெருந்தகை, பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை, அவரை போல 100 பெரும் அறிஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய பெரிய அரசியல் இயக்கம். அதிலே கட்சி, கொடி, ஆட்சி, சின்னம் அப்படியே பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு ஐயா கருணாநிதி இடத்தில் வந்துட்டது, பிடித்துக் கொண்டார். 3 தலைமுறையாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஐயா எடப்பாடி அவர் கட்சியா? அவர் ஆரம்பித்தால் எடப்பாடியில கூட டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டார். அது யாரு கட்சி? புகழ்பெற்ற நடிகர் ஐயா எம்ஜிஆர் அவருடைய கட்சி, மக்கள் திலகம் பொன்மன செம்மல் என்று மக்களால் புகழப்பட்டவர்களுடைய கட்சி. அதற்கு பிறகு அவரோட இணைந்து